இங்கே நிறைய பேர் முத்து சேஃப் ப்ளே பண்ணுறாங்க, யார் டேரக்டாக அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஃபார்மேட் படி வீக்கர் கண்டஸ்டன்ஸை தான் எலிமினேட் பண்ணணும் இனிஷியல் பார்ட் ஆஃப் த கேமில். இப்போ வந்து அது 10 வீக்ஸ் ஆயாச்சு. அதனால் இப்போ மெயின் கண்டஸ்டன்ஸை நாமினேட் பண்ணணும். ஸோ முத்துவோட நாமினேஷன் என்னென்னா ஃபஸ்ட் வந்து சௌந்தர்யா சூப்பராக அடித்தார். சௌந்தர்யாவுக்கு சாணியில் முக்கி அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து 2 மோடு வச்சுருக்காங்க. ஒன்று க்யூட் மோடு, இன்னொன்று வந்து ஆக்ஷன் இல்லை சீரியஸ் மோடு. அது என்னென்னா ஆக்ஷன் சீரியஸ் மோடில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு நினச்சி அந்த க்யூட் மோடுக்கு மாறி அதை அப்படியே மாற்றிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சேஃப் பிளேயாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லார். ஸோ நான் கூட நினச்சேன் லாஸ்ட் வீக் முத்துக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நடந்துட்டு அதுக்கப்புறமா சிரித்து பேசுகிறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். பட் முத்து அதை மைண்டில் வச்சுருந்துருக்காரு, வச்சு நாமினேஷனில் அடித்தார். அடுத்தது வந்து என்ன பாயிண்ட் சொல்கிறாருன்னா, இப்போ கூட ரஞ்சித்துக்கு வந்து ஆல்ரெடி 3 votes கிடச்சிருச்சு நாமினேஷன்லன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாமினேஷனில் ரஞ்சித்தை எடுக்கிறாங்க, ரஞ்சித் நேம் எடுக்கிறாங்க, இதுவே ஒரு சேஃப் பிளே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஆப்ஷன் தான் எனக்கு அதை விட பிடிச்சது. டபக் அருணை நாமினேட் பண்ணுறாரு. தன்னோட மிஸ்டேக்ஸ் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. அது வந்து ஒரு இந்த கேமுக்கும் நல்லதில்லை, ஒரு கான்வர்சேஷன் அவர்கிட்ட வச்சுக்கிறதுக்கும் நல்லதில்லை. தான் பிடிச்ச கால் முயலுக்கு 3 கால் மாதிரி இந்த வேர்ட்ஸ் முத்துக்குமரன் யூஸ் பண்ணல. பட் இதே மாதிரி ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் 2 பேரையும் நாமினேட் பண்ணாங்க. அப்புறம் ராணவ் வந்து ரயான் பேரை சொன்ன உடனே ரயான் பேரை சொல்லிட்டு இவ்வளோ நாள் அப்படியே சேஃபாகவே இருந்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக நான் வந்து ரயானை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் ஒரே சிரிப்பு. எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. எல்லாருமே பேசும்போது ஒரு வாய் கொளற தான் செய்யும். ராணுவம் பேசினா மட்டும் செஞ்சாலும் எது பண்ணாலுமே தப்பாகவே எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. ஸோ ராணுவ சொன்னோன்னே எல்லாம் சிரிச்சாங்க. அப்புறம் ராணுவ வந்து முத்துக்குமரனை நாமினேட் பண்ணுறாரு. முத்துக்குமரனுக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா நாமினேஷன்லேயே வராமல் இருந்தோம், சரி நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இன்னும் ஒரு ஓட்டு யார் போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அப்புறம் ரயான் வந்து ஒரு சூப்பராக 2 நாமினேஷன் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் ஒன்று வந்து ஏன்னா இது வரைக்கும் நாமினேஷனே ஃபேஸ் பண்ணதில்லை அப்படின்னு, இன்னொன்று வந்து மஞ்சரி ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், எனக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சௌந்தர்யா வந்து ஜாக்லின் நாமினேட் பண்ணாங்க. நாமினேட் பண்ணது கூட இல்லை, அவங்க வந்து வேறு ஏதாவது ரீசன் சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க என்னென்னா ஒரு அன்பை காமிச்சு கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு வர்ஸ்ட் பர்ஃபார்மரோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஜாக்லின் பேரை சொல்கிறதுக்கு நமக்கு ஹெசிடேஷனாக இருக்குங்கிற மீனிங்கில் அவங்க சொல்லிட்டாங்க, டாமினண்ட்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஜாக்குக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க அது மாதிரி அப்செட்டாக உட்காந்துருக்காங்க. சௌந்தர்யா உட்காந்துட்டு அவங்க பாட்டு ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, நாமினேஷன் பண்ணி தான் ஆகணும் கேம்னா, பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து அந்த சிரிக்கிறதையாவது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரீசனை சொல்லி தான் ஜெஃப்ரி சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க, பட் அது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. ஆனால் அதை பற்றி சௌந்தர்யா எதுவும் கண்டுக்கிற மாதிரியும் இல்லை, மாற்றிக்கிற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்காகவே ஜெஃப்ரிக்கு ஓட் போடலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பர், இந்த மாதிரி இடையில ஒரு பாயிண்ட் அடிப்பார், சூப்பரான பாயிண்ட்டு. சௌந்தர்யாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகுது, அதை பற்றி அவங்க கண்டுக்கலன்னு சொல்லி சொன்ன பாயிண்ட்டுக்கு. ஸோ இது இப்போதைக்கு லைவ்ல நாமினேஷன்ஸ் நடந்துட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க எக்ஸப்ட் விஜய், விஷால் அண்ட் ஜெஃப்ரி. ஸோ பார்க்கலாம் எப்படி ஓட்ஸ் வருதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.